மத வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் அனைத்து பிரிவினரும் ஒன்றாக அமர்ந்து கீர்த்தனைகள் பாடும் ஹரிபாபா ஆசிரமம் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்தியா பல்வேறு வேற்றுமைகளை கொண்ட நாடு. பல்வேறு மதம் பிரிவுகள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் வேறுபாடுகள் குறுக்கிடுவது இல்லை. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் உள்ள ஹரிபாபா ஆசிரமம் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. கடவுளர் ராமரின் தீவிர பக்தரான ஹரிபாபா மக்கள் மத்தியில் ஒருமைப்பாட்டையும் நல்லுறவையும் ஏற்படுத்துவதற்கு தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அவரது மறைவுக்கு பின்னர் அமைக்கப்பட்ட ஹரிபாபா ஆசிரமம் ஒற்றுமை சின்னமாக விளங்கி வருகிறது. பல்வேறு மதத்தினரும் இங்கு வந்து மறைந்த ஹரிபாபாவுக்கு தங்களின் மரியாதையை செலுத்தி வருகின்றனர். उन्होंने जो जो कामना की उनकी पूरी हुई, इसलिए सब भगवान को, श्री हरि बाबा जी को भगवान ही मानते थे, इसीलिए कि बाबा के ने जो कहा है, बाबा की आज्ञा से जो काम किया हुआ है उसमें सब लोग सुखी हो गए. सब 1970 ஆண்டு இந்த ஆசிரமம் அமைக்கப்பட்ட நாளில் இருந்து அருகில் உள்ள கிராம மக்கள் இங்கு வந்து ஹரிபாபாவின் புகழ் பரப்பும் வகையில் பஜன்கள் பாடி வருகின்றனர். இங்கு வரும் மக்களும் 24 மணி நேரமும் நடக்கும் பஜன்களில் கலந்து கொள்கின்றனர். कभी तो है नहीं किसी चीज की कीर्तन होता है, कीर्तन में लोग आते हैं, एक गांव के लोग आते हैं, सुबह को 24 घंटा एक गांव की ड्यूटी रहती है. हिंदू मुस्लिम सब साथ साथ मिलकर कीर्तन करते हैं और किसी का कोई भेदभाव नहीं है. हिंदू मुस्लिम का यहाँ कोई राग नहीं है. किसी का அனைத்து மதத்தைச் சேர்ந்த பக்தர்களும் இங்கு அரிசி மாவு போன்றவற்றை நன்கொடையாக படைக்கின்றனர். இவை உணவாக சமைக்கப்பட்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. தினமும் இங்கு 200 பேர் வரை कीर्तனைகளில் கலந்து கொள்கின்றனர். भोजन की व्यवस्था ही रहती है. हम लोग अपने गांव से आते हैं और दोपहर और शाम को भोजन यहीं खाते हैं. 24 घंटा रहते हैं, उसके बाद फिर घर चले जाते हैं. வழிபாடு முறைகளில் எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் அனைத்து பிரிவினரும் அவற்றை மதிக்கின்றனர். எல்லா மதத்தினர் மத்தியிலும் இந்த மதிப்பும் மரியாதையும் நிலவும் நாடாக இந்தியா திகழ்வதற்கு இதுவும் ஒரு காரணம்.